நம்ம பார்க்க போகிறது சாப்டர் 3ல எக்ஸசைஸ் 3.5ல தேர்ட் சம்மில் செகண்ட் பார்ட் பார்க்க போகிறோம். சிம்பிளிஃபை a ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28 பை b ஸ்கொயர் ப்ளஸ் 4a ப்ளஸ் 4 டிவைடட் பை b ஸ்கொயர் மைனஸ் 49 பை 9 ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. கிவன் என்னது ஆஸ் யூஷுவல் கொஸ்டின் எழுதிக்கணும். டு ஃபைண்ட் என்னது சிம்பிளிஃபை எழுதிக்கலாம். நான் டைரெக்டாக சொல்யூஷன் கொடுத்துட்டேன். வாங்க சம் போட்டுடலாம். b square plus 3b minus 28 by b square plus 4a plus 4 டிவைடை மல்டிபிள் ஆக்கணும்னா நம்ம என்ன பண்ணுவோம், ரெசிப்ரோக்கலில் எழுதிக்குவோம். ஸோ b square minus 5b minus 14 by b square minus 49. இப்போது ஸ்டெப் 1 b square plus 3b minus 28 சிம்பிளிஃபை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வர்ற ஆன்சர் என்னது, b plus 7 b minus 4. இங்கே பாருங்கள் ப்ளஸ் 7ல் மைனஸ் 4 போயிடுச்சுன்னா ப்ளஸ் 3. இது ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 28. இங்கே இருக்கிறது ப்ளஸ் 3, இங்கே இருக்கிறது மைனஸ் 28. ஸோ அதனால் இந்த மாதிரி எழுதிக்கிறோம். நெக்ஸ்ட் ஸ்டெப் 2 b ஸ்கொயர் ப்ளஸ் 4b ப்ளஸ் 4 ஈக்குவல் டு மல்டிபிள் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும், ஆட் பண்ணால் ப்ளஸ் 4 வரணும். ஸோ 2 × 2 4, 2 + 2 4. ஸோ b + 2 b + 2 நமக்கு கிடைக்கும். ஸ்டெப் 3 b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14. இதுவும் ஆட் பண்ணால் மைனஸ் 5 வரணும், மல்டிபிள் பண்ணால் மைனஸ் 14 வரணும். ஸோ மைனஸ் 7 + 2. இது ரெண்டுத்தையும் ஆட் பண்ணிங்கன்னா மைனஸ் 5 ஆகிடும், ரெண்டுத்தையும் மல்டிபிள் பண்ணிங்கன்னா மைனஸ் 14. b மைனஸ் 7 b + 2. ஸ்டெப் 4 b ஸ்கொயர் மைனஸ் 49 இருக்குது. 49 எதோட ஸ்கொயர் ரூட்மா 7 ஸ்கொயர். ஸோ 7. இதே ஆஸ் யூஷுவல் என்ன ஃபார்முலா, a ஸ்கொயர் மைனஸ் b ஸ்கொயர் ஃபார்முலா a + b × a மைனஸ் b. ஸோ a ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர் ஈக்குவல் டு a b + 7 × b மைனஸ் 7. a ஸ்கொயர் b ஸ்கொயர் கணக்குக்கு நாம் எடுத்துக்குவோம். இங்கே கொடுத்துருக்க கொஷின் b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயர். ஸோ b + 7 b மைனஸ் 7. இப்போது ஸ்டெப் 5 கண்டுபிடிச்ச வேல்யூஸ்லாம் சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸ்டெப் 5ல் சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். b ஸ்கொயர் ப்ளஸ் 3b மைனஸ் 28க்கு என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோம், b + 7 b மைனஸ் 4 பை b ஸ்கொயர் ப்ளஸ் 4b + 4க்கு b + 2 b + 2 இன்ட்டு b ஸ்கொயர் மைனஸ் 5b மைனஸ் 14ஓட வேல்யூ b மைனஸ் 7 b + 2 பை b ஸ்கொயர் மைனஸ் 7 ஸ்கொயருக்கு என்ன கண்டுபிடிச்சோம், b + 7 b மைனஸ் 7. இந்த b + 7 இந்த b + 7 கேன்சல் ஆகிடும். இந்த b மைனஸ் 7 b மைனஸ் 7 கேன்சல் ஆகிடும். b + 2 b + 2 கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது b மைனஸ் 4 பை b + 2 × 1. ஸோ நமக்கு ஆன்சர் என்ன தான் கிடைக்கும், b மைனஸ் 4 பை b + 2. therefore ஆன்சர் என்னப்பா, b மைனஸ் 4 பை b + 2. எவ்வளோ ஈஸியாக இருக்குது, ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஆல் தி பெஸ்ட்.